வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழியமைப்போம். 10 வருஷமாக நான் சொல்லி வாரேன், உணவு உறையுள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அரசால் வழங்கப்படும். பூமியில் எல்லாம் இருக்குது, பூமியில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. மேலே ராக்கெட் அனுப்பினோம், மிலிட்ரிக்கு அவ்வளோ காசுகள் பில்லியன் கணக்கில் ஒதுக்கினோம். பூமியில் எல்லா வளமும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரே வழி இந்த மொக்கண்டோன் சேனலை இந்த டிக்டாக்கை பார்க்குறது. நீங்கள் ஒரு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என்னென்ன வருதோ அதை லைக் பண்ணி பலம் சேருங்க. பலம் சேரத்தான் பெண்களுக்கு நம்பிக்கை வரும். என்ற கொள்கைன்றதை விட என்ற செயற்பாடு என்ன ஒன்று ஏவுது, இயற்கை ஒன்று ஏவுது. இதுதான் அனைத்து உயிரும் பசிக்கார இன்புற்று வாழ்ந்து மடிய என்ன செய்யணும்னு சொன்னால், மனிதர் மேம்படணும். மனிதர் மேம்படாமல் தள்ளாடி கொண்டிருந்தால் பூமியை காப்பாற்ற இயலாது. அப்போ மனிதனுக்கு என்ன வேணும்? உணவு உறையில் கல்வி மருத்துவம். முறையில் உண்டா இருப்பிடம் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அடிப்படை அரசால் ஐரோப்பாவில் வழங்குற போல வழங்கப்படணும். இது யாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஏனென்று சொன்னால், நான் கதைக்கிற தமிழ் யாழ்ப்பாணத்துக்கு தான் தெரியும். யாழ்ப்பாண பெண்கள் எல்லாரும் பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்ற கொள்கையை சொல்கிறேன். இன்றையன்றதை விட இயற்கை விரத பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்துகிறா. அங்கே பெண்கள் கட்சி இருக்கும். ஆண்களும் பெண்ணுக்கு வாக்கு செலுத்த அதை அசையாத ஒரு கட்சியாக இருக்கும். இது எடுத்துக்காட்டாக இருக்கும். இது அப்படியே தமிழீழம் பிறவி இலங்கையில் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டு இலங்கை மாறி ஜனாதிபதி உட்பட அரசியல்வாதி சொத்து கணக்கை அந்த பணிக்காலம் மட்டும் அரசிடம் ஒப்படைத்து விட்டால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லை அது வார ஜனாதிபதி அமைச்சர்கள் ஜனாதிபதி சுற்றிவிடணும்னு யோசிப்பினோம். அப்போ தங்களோட பணிக்காலம் முடியும் வரை அந்த சொத்து கணக்கு அசையா சொத்தை அரசின் ஒப்படைக்கணும். நாம் விட்டால் அடுத்த அரசு எடுக்கலாம்ண்டு. அப்போ அதில் நேர்மை வந்துடும். இதிலேருந்து உலகமெல்லாம் தீயாக பெறவோணும். இவ்வளவு தான் இந்த கொள்கை. பெண்களாச்சு உலகம் எல்லாம் பெறணும் என்ற பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறதால பெண்கள் அந்த உணவு குழந்தைக்கும் தேவையாக இருக்கும். உணவு உறை கல்வி மருத்துவம் கட்டாயமாக அவசரமாக எல்லா நாடுகளிலையும் வழங்கப்படணும். இது ஒரு உலக புரட்சி போல் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கணும். இந்த சேனல் இப்போ யாழ்ப்பாண பெண்கள் இந்த கையெல்லாம் இருக்குது. இது பலம் பெறணும், பெண்களுக்கு நம்பிக்கை வரணும்னு சொன்னால் இந்த சேனலை லைக் பண்ணுறத விட வேறு வழி இல்லை. இதை லைக் பண்ணி பலம் சேர்க்க பெண்களுக்கு நம்பிக்கை வரத்தான் பெண்கள் ஒன்று திரளுவினம். வேறு வழி இல்லை. 10 வருஷமாக சொல்லிவாங்க. இது ஒரே வழி. பெண்கள் உலகமெல்லாம் பெண்கள் ஜனநாயக உலகம் யோசிப்பாங்க. ஜனநாயக உலகத்தில் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அவையெல்லாம் பெறுவீனம். அப்போ ஆணும் பெண்ணும் இருக்க அந்த குழந்தைய பெற்றால் ஆணுக்கு வேலை இல்லாமல் போகும். இப்போ வளர்ச்சியடையாத நாளில் சோகம் இல்லாமல் போகும். அதில் பிரிஞ்சு போனால் அந்த குழந்தை தொத்தளிக்கும். அந்த பெண்ணின் வாழ்க்கை சரி. அப்போ உங்களோட கையில் இது பொற்காலம் வாக்கு தந்திருக்கு இயற்கை. அதுதான் என் மூலம் ஏவுது. இதுக்கு ஒரே வழி. நீங்கள் பார்க்குற மொக்கண்டோன் சேனல், மொக்கண்டோன் டிக்டாக் பார்க்குற எல்லாத்தையும் நீங்கள் லைக் பண்ண பார்க்குற எல்லாத்தையும் லைக் பண்ண என்ன நடக்குமென்று சொன்னால், பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு சிம்பிளாக யாழ்ப்பாணம் மாற அங்கால கிளிநொச்சி முல்லைத்தீவு ஓனியா அங்கால கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை மன்னார் மாற சிங்கள மக்கள் இதை நல்ல மண்டை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் தேவை தானே. உணவு இருப்பிடம் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு எல்லாருக்கும் தேவை. அப்போ சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டு இலங்கை மாற இலங்கையிலேருந்து தீயா உலகத்துக்கு பரவட்டும். இவ்வளோ தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.